சூர்யா ப்ரோ வாங்க, லெட்ஸ் கம் ஆன். ரைட். லெட்ஸ் கம். மந்த்லி ப்ரோ இது டேல இருக்கு. மந்த்லிக்கு போகணும், தட்ஸ் குட். ஏன்னா மந்த்லி என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டை டிசைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மந்த்லிக்கு நான் போயிட்டேன். ஓகே ஃபைன். ஓவராலா டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மேல புல் பேக் எடுத்துட்டு இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு புல் பேக் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஓவராலா இப்போ லாஸ்ட் ஃபிளிப் வந்து கரெக்டா இங்க ப்ரோ 1800 ப்ரோ. 1000 ஃபிளிப் போட்டு பிஎஸ் போட்டு இருக்கு ப்ரோ. இப்பதான் இங்க வாங்க, கரெக்டா 2021 இருக்குல்ல ப்ரோ. இதுல ட்ரெண்ட் லைன் இல்ல ப்ரோ, ஃபிளிப் மார்க் பண்ண சொல்றாங்க. ஃபிளிப்பை மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபிளிப் கிடையாது. ஃபிளிப்புங்கிறது வேற, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேற. ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே குட். இப்போ ஹை வந்து மேல இருக்கு ப்ரோ. இதுவா? டாப் லாங் லாஸ்ட் ஹை. ஓகே, மார்க் பண்ணிட்டேன். கீழ லோ ப்ரோ. கீழ லோ, இதுவா? பிக். ஓகே கட். ஃபிப் எடுத்து போடலாம் ப்ரோ. இப்போ ஃபெப் எடுத்து போடணும். ஃபெப் எடுத்து போடணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கீழே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கணும்ல. சேஞ்ச் ஆகாம ஃபெப் எடுங்கன்னா நான் எப்படி இருப்பேன்? ஓ, ஹை லோ கிடைச்சிருக்குங்களா? ஹை லோ இந்த இடத்துக்கும் இதுக்கும் சொல்றீங்களா? எப்படி? அதான் தெரியுது, ஆல்மோஸ்ட் 18 தெரிஞ்சிச்சு. இருக்க ஃபெப் நானு. சரி ஓகே, 18 கன்ஃபர்மேஷனுக்காக தான். கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே, 618 உடைச்சிச்சு. ஓகே ஃபைன். ஓகே ஓகே ப்ரோ. ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் என்னவா இருக்கு? இம்பல்ஸா இருக்கு. அப்போ இந்த லோ உடைக்கிற வரைக்கும் பை தான் போகணும் ப்ரோ. என்ன நடக்குங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண, அதாவது மார்க்கெட்ல என்னத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. நான் சொல்லணும்னு யோசிக்க, என்ன நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. அதான் இம்பல்ஸ் மூவ் நடந்திருக்கு ப்ரோ. லாஸ்டா வந்திருக்கிறது. ஓகே, அந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் வரலாம். ரீடெஸ்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இம்பல்ஸ்க்கான அதாவது இந்த ஆக்சுவலா இந்த லோ தொடரணும்னா இந்த இம்பல்ஸோட லோ இருக்குல்ல ப்ரோ, அங்க கட் ஆகணும் ஃபர்ஸ்ட். சரி, அது எங்க இருக்கும்? கரெக்டா 1.7500 இங்க இருக்கு ப்ரோ. இந்த லோ 1.7500 இங்க இருக்கா? இந்த லோ இருக்குல்ல ப்ரோ, இதுவா? இந்த லோ. ஓகே, இந்த இம்பல்ஸ்க்கான லோ இது ப்ரோ. ஓகே குட். ஓகேங்களா? இப்போ வீக்லி போய்க்கலாம் ப்ரோ. வீக்லி போயிடலாமா? போயிடலாம். போயிட்டேன். சோ இப்போ இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணும்? ரிட்டர்ன் மேக்கிங் த டைரக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இம்பல்ஸ், ரீடெஸ்ட், இம்பல்ஸ். இது என்னது? இங்க ஒரு புல் பேக் நடந்திருக்கு ப்ரோ. இப்ப இருக்கிறது நான் வீக் டைம் ஃப்ரேம். இது என்னதுன்னா புல் பேக் தான். வீக்லியோட லோ ப்ரோ. இந்த லோ உடைச்சாதான் நம்ம மந்த்லிக்கு ஒரு ஹை கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ இந்த இம்பல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிருச்சு? 70% வந்திருக்கு ப்ரோ. 70 வந்துச்சு. 72 80 வந்துச்சுன்னு வச்சுங்க. மார்க்கெட் என்ன ஆகலாம்? சோ ரிட்டர்ன் பேக் கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. எங்க எதுக்கு வரலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்போ இவ்வளவு வந்துச்சு, மார்க்கெட் என்ன பண்ணலாம்? சோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்கே என்ன பண்ணலாம்? கீழே வரலாம். இந்த லோ வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ரைட் ஆர் நாட்? கரெக்ட் ப்ரோ. கரெக்ட். சோ இந்த லோக்கு வரணும். ஆனா இப்ப இங்க என்ன மூவ் நடந்திருக்கு? டிராப்பிங் மொமெண்டம் நடந்திருக்கா? இப்ப டிராப்பிங் மொமெண்டம் நடந்தா இங்க இம்பேலன்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? ஸ்லைட்டா போயிட்டு அவர் கீழே வரலாம், மேல போயிட்டு கீழே வரலாம். சோ ஆனா இதுக்கு நான் என்ன பண்ணும்? இந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் பார்க்கணுமா? கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா இங்க வரைக்கும் வரப்போலன்னு இருந்துச்சு. ஆனா அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நான் செக் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் டே போய்க்கலாம் ப்ரோ. டேக்கு போவேன். சோ டேக்கு போயிட்டேன். டேக்கு போனோம்னா இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா, டேலோவா உடைக்க விடல. என்ன பண்ணல? டேவோட லோவா உடைக்க விடல. சோ டேயோட லோ உடைக்க விடலங்கிறதுனால நான் டே லோவா நான் மார்க் அவுட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஆனா டே லோவும் உடைக்க விடல.
ஓகே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட் ரைட்டா கரெக்ட் ப்ரோ. ப்ரோ லேலோவா மார்க்கெட் என்ன பண்ணுது உடைக்க விடல, உடைக்க விடல. ஆனா 70% வந்துட்டான். மார்க்கெட் என்ன பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு? மறுபடியும் கீழே லெட்ஸ் கம் டு தி டிராப். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ். இப்போ இம்பல்ஸோட ஹை எங்க இருக்கு? மேல இருக்கு ப்ரோ, அந்த டாப் ஆஃப் த ஹை ரைட்டா? டாப் ஆஃப் த ஹை ரைட்டா? கரெக்ட் ப்ரோ. ஓகே, சோ டாப் ஆஃப் த ஹைங்கப்போ இது ஃபுல்லாவே என்ன? ஒரு இம்பல்ஸ் மூவ். அந்த இம்பல்ஸ் மூவ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் கோ வித் த சம் ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் தென் கமிங் டு த டிராப். அதாவது மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துட்டு அங்கே என்ன ஆகலாம்? கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஒரு மார்க்கெட் பையோ இல்ல செல்லோ ஆகும்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா இருக்கணும் ரைட்டா? கரெக்ட் ப்ரோ. அந்த இம்பார்ட்டன்டான ஏரியாவை சூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கு? இந்த லோவை டேப் பண்ணிருக்கு. அப்போ மார்க்கெட் இங்க என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் போலாம் ப்ரோ. ரீடெஸ்ட் போகலாம். என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஐ கேன் கோ ஃபார் த 4 hour 4 ஹவருக்கு போயிட்டேன். 4 ஹவருக்கு போகும்போது 4 ஹவரோட ஹை இப்ப பாத்தீங்கன்னா நான் டெய்லி ஹையே இதை பேஸ் பண்ணி நான் டெய்லி ஹையை வரைஞ்சிட்டேன் ரைட்டா? இது ஃபுல்லா இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ் மூவ்க்கு ரீடெஸ்ட் எடுக்கணும்னா என்னுடைய இன்டர்னல் ஹையா பிரேக் பண்ணணும். அந்த இன்டர்னல் ஹை எங்க இருக்கு? இன்டர்னல் ஹை எங்க இருக்கு? 1.9100. That's good. இங்க இருக்கா? இந்த ஹையா உடைக்கணும். ஆனா இந்த இம்பல்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 70% என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. சோ மார்க்கெட் என்னத்துக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு? இந்த கீழ இருக்கிற இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் வந்து மறுபடியும் மேல போகலாம். ஆனா கீழ உள்ள இம்பல்ஸ்க்கு வந்துட்டு போலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு இம்பேலன்ஸ் கேண்டல் இருக்கு, ஒரு ஒரு பேஸ் இருக்கு, ட்ரிபிள் இம்பேலன்ஸ். அப்போ ராலி பேஸ் ராலி என்ன சொல்லணும்? சப்ளைவா? டிமாண்ட். சோ இங்க இருந்து மார்க்கெட் எங்க போலாம்? ஃபர்ஸ்ட் ஹைக்கு போகணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஹைக்கு போகணும். அதுதானே கான்செப்ட். இது வரைக்கும் போகணும். இதையும் பிரேக் டவுன் பண்ணாதான் நம்ம இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மென்ட்டுக்காக வெயிட் பண்ணி எடுத்துடலாம். வெயிட் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கும். சோ இப்போ எனக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் இல்லாம நான் ஒரு ட்ரேட் எடுப்பேனா? இல்ல, எடுக்க முடியாது. நோ. ஒரு டிமாண்ட் ஜோன், ஒரு நியூட்ரல். சோ பட் ஹெவியான ஒரு ஷூட் இந்த மாதிரி எடுக்கும்போது எடுக்கலாமா வேணாமா? ஏன்னா எனக்கு நியர் ஹை கிட்ட வந்துச்சு. நான் இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் இங்க வச்சேன்னா டார்கெட் இதுதான் வைக்க முடியும் ரைட்டா? அப்போ நான் இவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சு இவ்வளவு குட்டி டார்கெட்டுக்காக நான் ட்ரை பண்ணுவேனா? அது முட்டாளான நோட்டாடும் ரைட்டா? அப்ப இந்த ட்ரேட் எடுக்காம இருக்கிறது பெஸ்ட். சோ இந்த ஹைய உடைக்கிறா என்ன பண்றான் அப்படின்னு நம்ம பாப்போம் ரைட்டா? கரெக்ட் ப்ரோ. ஓகே, ஃபைனலி இந்த ஹை பிரேக்டு ரைட்டா? ரைட்டா? ஓகே, இது ஒன்று ஒரு மைனரான ஒரு லோவா வச்சுக்கோ. ஏன்னா இந்த டிமாண்ட் லோவா ஆயிடுச்சு. ஏன்னா ஃபிளிப் நடந்துச்சு, லோ ஆயிடுச்சு. இது ஒரு இதுக்கு ரீட்ரேஸ்மென்ட் கொடுத்து கூட மார்க்கெட் என்ன ஆகலாம் மேல. ஆனா இந்த ஹை பிரேக் ஆன உடனே என்ன பண்ணுவோம்? இந்த ஹைல இருந்து 618 மார்க் பண்ணி வெச்சுக்கோ. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவை மார்க் பண்ணுவோம். சோ ஐ கேன் மேக்கிங் த ரீட்ரேஸ்மென்ட். இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறது இருக்கான்னு பார்த்தா எஸ், ஒரு நல்ல கீ ஏரியா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் we can finding the key level of the area and finding the key level of the area. yeah, so நல்ல கீ லெவல் இருக்கு. ஆல்ரெடி டச்சஸ் கொடுத்து மார்க்கெட்ல ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ இப்போ கூட ரீசெண்டா என்ன இருக்கு? அந்த கீ லெவல்ல ரியாக்ட் ஆயிருக்கு. தெரியுதா? ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவலா இருக்கிறதுனால தான் மார்க்கெட் என்ன இருக்கு மாடர்ன் டைம் டேப் பண்ணி போயிருக்கு. இதையும் தாண்டனால இதுக்கு போவோம் ரைட்டா? கரெக்ட். ஓகே, சோ அப்போ நான் இந்த டேப்பையும் கொஞ்சம் ஜோன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த காமன் ஏரியாஸை பேஸ் பண்ணி டச்சஸை பேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதில் கொஞ்சம் நான் டேப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ மார்க்கெட் இங்க போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒரு சின்ன ரீடெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பை எடுத்து அது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ரைட்டா? வெல், சூப்பர். சோ நான் உடனே இருக்க முடியாது. இப்போ எனக்கு வந்து இந்த நியூட்ரல் கேண்டல் லோவா மார்க்கெட் உடைச்சிருக்கு. அப்பனா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அங்க என்ன நடந்திருக்கு? பிரேக் ஆயிருக்கு. உடனே நான் என்ன பண்ணுவேன்? இந்த லோல இருந்து
இந்த இம்பல்ஸ்ல இருந்து அந்த லோக்கு வரைக்கும் ஐக்கு ரீடெஸ்ட் எடுக்கிறேன். ஸோ 50 to 60 நம்மளுடைய ரீடேஸ்மெண்ட் லெவலில் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட்டா, ஏன் எதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ பட் இம்பேலன்ஸும் இருக்கு. நம்ம ரீடேஸ்மெண்ட் ஏரியாவை இம்பேலன்ஸ் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு ரைட்டா. கரெக்ட். ஏன்னா மார்க்கெட்டு ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இம்பேலன்ஸை நான் மார்க் பண்றேன் அப்படின்னா உடனே அந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணிடுமா? இம்பேலன்ஸ் ஏரியாவை நான் மார்க் பண்றேன், உடனே அந்த இம்பேலன்ஸ் ஏரியாவை கவர் பண்ணிமா கேட்டா இல்ல. ஏன்னா மார்க்கெட் கீழே வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியும். மார்க்கெட் எங்க வரப்போகுது, கீழே வரப்போகுதுன்னு தெரியும். கீழே வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது. ஓ இந்த சைடுல இம்பேலன்ஸ் இருக்கு, இது உடனே கவர் பண்ணலாமா இல்ல அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கன்னு ஒன்று கூட கவர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ரைட்டா. கரெக்ட். உடனே கவர் பண்ணுங்க கட்டாயமா இல்ல இல்ல ரைட்டு. ஓகே ரைட். ஸோ இன்னும் நமக்கு வரல, ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கல. எஸ் ஃபைனலி we getting the touches, then we need to the waiting the confirmations. Yeah, finally we get the confirmation. So one என்ன பண்ணுவோம், long question பை இது வரைக்கும் இருப்போம். ஆனா நான் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் எனக்கு இது வரைக்கும் வருது. நான் மேபி என்ன பண்ணேன், இந்த மைனர் லோஸை 50 மினிட்ஸ்ல பேஸ் பண்ணி இங்க வச்சுக்கலாமா இல்ல இந்த ட்ரேட் எடுக்காம நான் மேல செல்லுக்கு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமா? ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேம் போனாதான் நம்மளால லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குது அந்த இடத்துல என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும் ரைட்டா. கண்டிப்பா. இல்ல இதுவே எடுத்துக்கிறோம் ப்ரோ நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாலும் we can go for it. ட்ரை பண்ணலாம் bro. Let's try. வெயிட் பண்ண முடியல, let's try ரைட்டா. ஓகே புல் கேண்டல் பிரேக் பண்ண வரைக்கும் நான் பாருங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகேவா, வெல் சி. ஸோ ஆனால் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும் போது யூ கேன் நீட் டு அக்செப்ட் யுவர் லாஸஸ். ஏன்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் நம்ம ஸ்டாப் லாஸ் கேண்டல் என்ன பண்ணல, பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஏரியாவை பிரேக் பண்ணி என்ன பண்ணல, க்ளோஸ் வைக்கல. உங்க வெயிட் பண்ணா இன்னொரு என்ட்ரி 1:2 ரேஷியோ வந்தா பாப்போம், இல்லாட்டி விட்டுருவோம். ஓகே, சோ ஸ்டாப் லாஸ் சேம் டார்கெட்டா. சோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டான்னு கேட்டா நமக்கு இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், we always wait for closing, wait for the candle close. Otherwise we getting the stop loss or not? No, இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. ஓகேவா, சோ ரெண்டு டைமே ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆனா இந்த ரெண்டு இடத்துலயுமே 1:1 ஹிட் ஆயிடுச்சு. ரெண்டு இடத்துலயுமே என்ன பண்ணிருக்கு, 1:1 ஹிட். அப்போ நமக்கு ட்ரையலிங் தான் இங்க ரைட்டா. நம்ம என்ன பண்ணுவோம், 1:1 ஹிட் ஆயிட்டாவே ஈக்குவல் சேம் ப்ராஃபிட் வந்தாலே என்ன பண்ணுவோம், we can move the stop loss in the entry. அப்போ நமக்கு இங்க no profit no loss. சோ திருப்பி மார்க்கெட் கீழே வருது, எனக்கு மார்க்கெட் எங்க போகும்னு தெரியும். விட்டுடா இப்ப ஈக்குவல் ஹை வச்சதுனால லோ எது, இப்ப பிரசன்ட் லோ. சோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது பாப்போம். மேபி இந்த இன்பேலன்ஸ் கூட கவர் பண்ணுதா, என்ன நடக்குது. எனக்கு வந்து பையிங் ப்ராபபிலிட்டி கிடைக்காம நான் இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேன், பை போக மாட்டேன். சோ ஃபைனலி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஏரியா 618ல வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கா, கொடுத்து புல் என்கல்ஃபி என்ன பண்ணலாம், பை போலாம். are you sure? Buy. Stop loss அந்த கேண்டில் கீழ, target same target. ஓகேவா, so we'll see the market momentum. Finally இப்போ இங்க வந்துட்டு நம்ம prediction, நம்ம இங்க ட்ரேட் எடுத்ததுக்கு பதிலா நம்ம இங்க ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்.
618 எடுக்கிறது தான் பெஸ்ட். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா ப்ரோ. ஏன் அதுதான் நம்ம யோசிக்கணும். ஏன்? ஏன்னா கரெக்டான ஸ்டாப் லாஸ் கம்மி, ஸ்டாப் லாஸ் டார்கெட்டுக்காக நம்ம சொல்லல. ஏன் இத கண்டுபிடிங்க. ரீட்ரேஸ்மென்ட்டோட ஃபுல்லா இம்பேலன்ஸ் கவர் பண்ணி வந்திருக்கு ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவை ஃபுல்லா இம்பேலன்ஸ் கவர் பண்ணி வந்திருக்கு. அப்படியும் சொல்லலாம். ரீட்ரேஸ்மென்ட்ல எனக்கு ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இங்க கிடைக்கல. சரியா? இங்க பையர்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க? பண்ணிருக்காங்க. பட் நம்ம ஏதோ தப்பிச்சுக்கிட்டோம். யாரு நோ காஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? காஸ்ட்ல வெளியில வந்துட்டோம். ஆனா நம்ம ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வந்தாதான் ட்ரேட் எடுக்கணுங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிதானே நம்ம இருக்கோம். கண்டிப்பா ரைட்டா இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல 50% மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஓகேவா? ஆனா நம்ம ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணாம விட்டோம். என்னன்னா இங்க ஒரு கீ லெவல் இல்ல, ஒரு டிமாண்ட் இல்ல, ஒரு ஆர்டர் பிளாக் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இங்க மார்க்கெட் மேல போகணும்னு சொல்லி என்ன பண்றோம்? மேல போறோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 618 இங்க இருந்த 50% லெவல் மட்டும் தான். ஆனா இங்க நம்பர் 1 என்ன 618 கவர் பண்ணிருக்கு. 618 நம்பர் 2 என்ன நல்ல கீ லெவல் நம்பர் 2 என்ன கீ லெவல் ரெண்டா. மூணாவது கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் bullish engulfing you can go for the execution da buy trade right நம்ம பார்வை நான் திருப்பி சொல்லி கொடுத்தா நம்ம பார்வை எப்படி இருக்கு. நான் திருப்பி இங்க கேட்டேன் தெரியுமா? எடுக்கிறீங்களா வேணாமா, எடுக்கிறீங்களா வேணாமா, எடுக்கிறீங்களா வேணாமா. வை இந்த இடத்துல எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரேட் அவசரப்பட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க. போனா போயிட்டு போடு, போனா போயிட்டு போடு. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது குவாலிட்டியா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேட் எடுக்க அப்படின்னா இப்ப நான் இந்த ட்ரேட் எடுத்தேன்னா இது குவாலிட்டி ட்ரேட். ஏன்னா we are taking the modern confirmations in this side, taking the modern confirmations in this side. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த இம்பல்ஸுக்கு 618 அதே ஓவரால் இம்பல்ஸுக்கு நான் பார்த்தா 50%. ஓவரால் இம்பல்ஸுக்கு பார்த்தா 50. இந்த மைனர் இம்பல்ஸுக்கு பார்த்தா 618. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் ஆகுதுல்ல. அப்போ ரெண்டு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சாச்சு. ஒரே ஏரியால ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. நம்பர் 1 நம்பர் 2 என்ன ஒரு நல்ல கீ லெவல். என்ன ஒரு நல்ல கீ லெவல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா ராலி என்ன ஜோனு டிமாண்ட் ஜோன். என்ன ஜோன்? டிமாண்ட் ஜோன். 3 கன்ஃபர்மேஷன் ஆச்சா? நம்ம ஒரு ட்ரேடோட குவாலிட்டியை இப்படிதான் தீர்மானிப்போம். நான் திருப்பி இங்க ஆஃப்லைன்ல வந்தப்போ கூட எல்லாத்தையுமே சொன்னேன். ஒரு ட்ரேடோட குவாலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த ட்ரேடுக்கு என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? 4 கன்ஃபர்மேஷனா வேணும் ப்ரோ. அதாவது கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது குரூப் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த ட்ரேட் என்னது குவாலிட்டியான ட்ரேடா இருக்கும். புரியுதுங்க? இப்போ நெக்ஸ்ட் ஓகே சாரி ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க போறோம்னு வச்சுக்கோமே. இப்போ என்ன இருக்கு? இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. எங்க 50% லெவல் வித் தி கீ ஏரியா என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு. 618 போகுமா கேட்டா எஸ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த 50% லெவல்ல என்ன இருக்கு? கீ லெவல் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு இங்கன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ட்ரெண்ட் லைன். டச் இட் வித் தி கிளியர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கா? ஆமா ப்ரோ. சோ என்ன நடக்கலாம்? செல்லா வாய்ப்பு அதிகம் இருக்கு. பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு ப்ரோ. பாசிபிலிட்டி இந்த ஏரியா உடைக்க வைக்க மார்க்கெட் என்ன செல் ஆகுது. இப்போ என்ன எடுக்கலாம்? செல் என்ட்ரி எடுக்கலாம். சோ இப்போ கன்ஃபர்மேஷன்ல என்ன பண்ணுவோம்? இந்த பிரேக் அவுட் ஆனோன்னு இங்க என்ட்ரி இருப்போமா? ஆமா ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு மேல. ஓகே டார்கெட் நமக்கு எது வரைக்கும்? நமக்கு சிங்கிள் லோ வரைக்கும் வைக்கலாம். இல்ல அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் வரும் தெரிஞ்சா இது வரைக்கும் கூட வைக்கலாம். சோ உங்களோட விருப்பம் தான். சோ எது வரைக்கும் வைக்கலாம்?
ஃபர்ஸ்ட் டிபி இங்க வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே இதுவே வச்சுப்போம். ஓகே நெக்ஸ்ட் ரன் பண்ணலாமா ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ, இங்க ஸ்விங் லோ வரைக்கும் வைக்கலாமா அப்படிங்கிறது? இங்க அந்த கீழே உள்ள மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க மேல. ஆமா ஃபர்ஸ்ட் அங்க வைங்க ஃபர்ஸ்ட். இதுவா இது ஒண்ணு தானே, இது டார்கெட் ஒண்ணு தானே. ஓகே ஃபைன். எப்படியோ தான் நமக்கு 1:3 எத்தனை வருது ரிவார்டு? 1:3 வருது ப்ரோ. ஓகே நம்ம என்ன ஆனாலும் சரி 1:1 வந்துட்டா என்ன பண்ணிடணும், நம்ம ட்ரைனிங் ஸ்டாப் ஸ்டாப் லாஸ் பீக் என்ட்ரி 50% ஃபர்ஸ்ட் பார்ஷியலா புக் பண்ணணும். ஆமா ப்ரோ. 50% பார்ஷியலா புக் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்டாப் லாஸ்க்கு மூவ் பண்ணா உங்களுக்கு 50% ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஸ்டாப் லாஸ்க்கு மூவ் பண்ணா என்ன பண்ணிடணும், 50% ப்ராஃபிட் கிடைச்சிடும். அதே நான் ஸ்டாப் லாஸ்ல ஆட்டோவா ஃபிக்ஸ் பண்றேன், எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு ஆட்டோல நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோல நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட்ல வரும். நோ லாஸ் நோ. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னாலும் உங்களால ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ப்ராஃபிட்ஸை என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, அதோட கால்குலேஷன் நான் சொல்லிட்டேன் எப்படி என்னன்ட்டு. ஓகே